ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். உமதன்பை பாட உம் நாமம் கூற உம் சேவை செய்ய உம்மை போற்றி பாட உமதன்பை பாட உம் நாமம் கூற உம் சேவை செய்ய உம்மை போற்றி பாட ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைந்தேன். குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவேனே. சேர்ந்து பாடுவோம். குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவேனே. ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். தேவரீர் நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தார். எம்மாத்திரம் நான் என் வீடும் எம்மாத்திரம். தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை. தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். எம்மாத்திரம் நான் என் வீடும் எம்மாத்திரம். தேவரீர் நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். எம்மாத்திரம் நான் என் வீடும் எம்மாத்திரம். ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். இதுவரை எவனேஸ்வராய் இருந்தென்னை தாங்கினே. இருள் சூழ்ந்த பாதையில் வெளிச்சமாய் திகழுகின்றேன். இதுவரை எவனேஸ்வராய் இருந்தென்னை தாங்கினே. இருள் சூழ்ந்த பாதையில் வெளிச்சமாய் திகழுகின்றேன். ஆவியானவரே ஆவியானவரே ஆவியான
பாடலாக. இந்த பாடல் டிசம்பர் 3ஆம் தேதி காலையிலே எழுதப்பட்ட ஒரு பாடல். எங்கள் இடத்திலே ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்காக ஒரு பாடல் வேண்டும் என்று அவர்கள் போன் பண்ணி சொன்னார்கள். அன்றிரவு நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கனவிலே இந்த டியூன் வந்தது. அதிகாலை 4 மணி. நான் இந்த டியூன் கிடைத்த உடனே எழும்பி தேவனுடைய ஆவியானவர் என்னோடு பேசினபடினாலே இந்த பாடலை எழுத தேவன் கிருபை செய்தார். இந்த பாடல் அந்த கூட்டத்திலே மிகவும் எழுப்புதலை உண்டு பண்ணிட்டு, அந்த பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. இந்த பாடல் துதியால் எந்த நாவினை நிரப்பிடுமே துதித்திட, கிருபையினால் என்னை நிறைத்திடும் உம்மை வாழ்த்தி புகழ்ந்திட. இந்த பாடலை உங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவதற்காக விரும்பி இதை 115 டெம்போவில், அதாவது 115 ஸ்பீட்ல இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணினோம். கடந்த மாதம் காலை வேளையிலே ஒரு பிரச்சனையின் வேளையிலே நாங்கள் ஜெபிக்க உட்கார்ந்த போது கர்த்தரிடத்திலே நாங்கள் இப்படி சொன்னோம், ஆண்டவரே, இந்த பாடல் மிகவும் ஸ்பீடாக நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்த பாடலை மிகவும் ஸ்லோவாக பாட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சி உள்ளில் ஏற்பட்டபடினாலே கிட்டார் எடுத்து வைத்து இந்த பாடலை நாங்கள் ஸ்லோவாக பாடி தேவனை ஆராதிக்க தொடங்கினோம். அதை பாடும்போது தேவனுடைய ஆவியானவர் மெல்ல அசைவாட தொடங்கி அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் எங்களை விடுதலை ஆக்கினார்.